ஹாய் மக்கா, இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 15 தொடர்ந்து நாங்கள் ஊரில் வந்து ஒரு மேட்ச் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து தேநீர் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு 1 கிலோ பஜ்ஜி மாவு வாங்கியிருக்கோம். அதை தான் என்னை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சரி, ஓகே. மரவெல்லாம் பக்கத்துலேயே நிறைய இருக்குது. இடம் இது சமையலுக்கான இடம் தான் இது. தண்ணி எடுத்து கொண்டு வர்றாரு. தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது. சரிட்டு இது சின்னது சுட்டுமா சரி பணம் தாரம் சின்னது சுட்டல எடுக்க விட்டுறான். காப்பிரைட் எடுக்கும் போதெல்லாம் தப்பு விட்டான். அவ்வளவு கெட்டியா பெரிய பாடாகும். மத்த கலகாரமா இப்படிதான் வெட்டியானோம். கடையில எல்லாம் அழகா விட்டு சீவியா சுனாப்பி இருந்து வச்சுக்க சலுக்கு சலுக்குன்னு சீவி விட்டுட்டு போகலாம். சீவி உனக்கு தெரியல, நான் உங்க கையில வந்தேன் வெட்டி தள்ளு மக்கா. நம்ம மத்த மாதிரி வெட்டலாம். இது உருண்டை உருண்டையா மத்த சக்கர மாதிரில வெட்ட வேண்டியதா இருக்கு. நொங்கு வண்டி மாதிரி கம்பு எடுத்துட்டு 2 தினம் கொறுத்துடலாம். கம்பு எடுத்துட்டு வந்தாங்க நொங்கு வண்டி அழகா கொறுத்து மத்த ஓட்டலாம். இங்க கையில வச்சு விட்டுறாங்க. எக்ஸ்பர்ட் 18 வயசு கீழே உள்ளவங்க வீட்டுங்க. நாங்க எல்லாம் பெரிய ஆளு. போட்டுற மாட்டே போடுவோம். அதுக்கப்புறம் இதை வீட்டுக்கு கொண்டு போய் சமையல் பண்ணி சாப்பிடு. மாவு இல்லையா இழுத்துப்படி இழுத்து பிடிச்சிக்கலாம். இப்ப எத்தனை கிலோ மாவுது? 1.5 கிலோ. 200 கிராம். அப்பா 600 கிராம். 1/2 கிலோக்கு 100 கிராம் கூடுதல் மாவு. பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எதுக்காக போடியும்? இது வந்து டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே சும்மா நாக்குல அறுசுவையா நாட்டியம் ஆடாது. அப்படியே மட்டும் பாருங்க. கிளிச்சிக் சவுண்டு கேட்காது. உங்களுக்காக நானே சவுண்ட் கொடுங்க. கிளிச்சிக் கிளிச்சிக். இன்னும் ஒரு பாக்கெட் கூட இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் மோர் கூட நான் உங்களுக்கு காட்டி தரேன். சின்ன வயசுல ஊருக்கா நாங்க இப்படிதான் பிதிக்கி பிதிக்கி சாப்பிடுவோம். நாங்க 90 கிட்ஸா இருக்க போய் அப்படியே
சப்பி சாப்பிடுவோம். என்ன சுவையா இருக்கும். ஆனா இது இஞ்சி பூண்டு தின்னுடாதுங்க. அப்படியே எடுத்து குழம்புல போட்டு சாப்பிடலாம் இல்லை? ஆமா, இப்போ வறுவலுக்கெல்லாம் எடுத்து போட்டோம்னா அப்படி இருக்கும். நான் பாருங்க, அது அப்படி விழுறதே அது ஒரு தனி இதாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, வேற எதுவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஊத்துங்க. நாங்க இப்ப மாவை கழுவிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சாரு அவரு. அவர் ஒரு போட்டோ காமிச்சு பின்னால திரும்பி நிக்கிறாரு. மாவை கழுவ சொன்னவரு. அவரு எக்ஸ்பர்ட், மாவு கலவுறதுல எக்ஸ்பர்ட். முதல்ல கரண்டியில சுத்திக்கலாம். கலவி என்பது என்ன சொல் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்னும் கொண்டு ரெண்டும் போட்டாச்சு. பேஸ்ட் போட்டேமாக்கா? பேஸ்டா? ஆமா. பேஸ்ட் என்ன பேஸ்ட்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். பேஸ்ட் கடைசி சேர்க்கணும். நான் போடுறேன். ரைட். அதுக்கு கூப்பிடு. ஓகே. தண்ணி இன்னும் சேர்க்கணுமா? தண்ணி ஊத்தணும். பஜ்ஜி போட உள்ளது தட்டுமாக்கா. சீனி சட்டி. இதான் கரெக்டான கலவையா? இல்ல, இன்னும் தண்ணி ஊத்தணும். போதும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தண்டாமா? எங்க சீனி சட்டி எடுத்து வச்சாச்சு. இப்ப எண்ணெய் விட்டுக்கலாம். நாங்க சமையல் என்ன தான் யூஸ் பண்றோமாக்கா? லாஸ்ட் ஒரு சொட்டு இருந்தாலும் பிழிஞ்சு எடுத்துறீங்க இல்ல? அப்படியே கரண்டியில எடுத்தீங்கன்னா அப்படியே விழணும். அந்த அந்த இதுதான் பருவம் இல்ல? இதான் பருவம்னு ஊட்டி ஆண்டி சொல்லி தந்திருக்காங்க. தர்சன இது CWC. ஓகே ஓகே. தர்சன் ஆண்டி சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா காலிங் ஊட்டி ஆண்டி நம்மள்ட்ட வந்துடாருங்க. ஓகே. இலை எடுத்துட்டு வந்துட்டா முக்கி போட்டுருவேன். நீ என்ன நல்ல வந்தாச்சு. அதான் கம கமன்னு கொதிக்குது. அந்த அதை எடுத்த பிறகு போட்டுக்கலாம். நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த வீடியோல எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் இல்லாதனால ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல? பார்க்கும்போதே அப்படியே எண்ணெய்க்குள்ளே கையை போட்டுடலாம்னு தோணுதான். பயில விளையாடி முடிஞ்சதான் நம்ம இதை கொடுக்கணும். ஓகே. கேமரால என்ன பண்றோம்? சிக்ஸ் ஒரு சிக்ஸ் எடு. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஒரு ஆளுக்கே போட்டு சாப்பிடலாம். சூடா இருக்குது. வேஸ்ட் சாப்பிட கஷ்டமா தான் இருக்கும். அதுலயும் ஒரு திருட்டு காக்கா வேஸ்ட் எப்படி கொடுத்துருக்கோம். அழுமை சரி.
விஜு இதை பத்தி நீங்க உங்க கருத்து என்ன? இன்னைக்கு சுதந்திர தினம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஸ்பான்சருக்கு ஆள் கிடைச்சதால எங்களுக்கு கொஞ்சம் கை காசு மிச்சம் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பசங்களுக்கு தானே கொடுக்குறோம், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. பண்ணி நீட்டா அவங்க நல்லா சாப்பிடணும். பண்ணியா வெஜ் தானே எல்லாம்? பண்ணி நம்ம நீட்டா அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே. இது வந்து தேயிலை இப்ப நமக்கு ரெடி ஆச்சா? தேயிலை போடுவோமா? அப்படியா? தேயிலை போட மத்த அனீஸ் போயிருக்கான். அவர் வந்து தேயிலை போடுறாரு. போட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காலையில கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன தேடிட்டு இருக்கா? தண்ணி குடிச்சா கப்பு தேடி கப்பு ஒண்ணுங்க. அதாவது கடைசியாட்டு ஜிபிசிசி டீம் முன்னாள் கேப்டனுக்கு நாங்க ஒரு பஜ்ஜியை கொடுத்து எங்க கடமையை முடிச்சிட்டோம். கொடுக்கணும்னு நினைச்சத கொடுத்தாச்சு. நண்பர்களே, இல்ல மக்கா டே மக்கா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு என்ன விளாக்ஸ்னா விஜு விலாக்ஸ்ன்னு நம்ம ஊருக்கார ஒரு பையன் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுன்னா தெரியும். அவனுக்கு வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை கூட்ட போறோம். 191 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதை 192 கூட்டி விடுவோம். நம்ம பையன் வாழ்ந்த இதுதானே, பக்கத்துல அவன் மணி இருக்குது, அதே ஒரு தட்டு, அதை ஆள் அடிச்சு விட்டோம்னா அவன் போடியதெல்லாம் இந்த இவருக்கு மொபைலுக்கு தான். இவர் சப்ஸ்கிரைபர், புது சப்ஸ்கிரைபர் முத்து. அப்புறம் இவரும் புது சப்ஸ்கிரைபர், இவரு பழைய சப்ஸ்கிரைபர் தான். இவனுக்கு செல்லே இல்ல, செல்லு வாங்கி கொடுத்து நாங்க இனி சப்ஸ்கிரைப் பண்ண போறோம், வைக்க போறோம். சரி ஓகே. சரி மக்கா, நெல்லியார் வனத்துல இருந்து காஞ்சனா கிரவுண்ட்ல இருந்து முகேஷ்.